எக்ஸாம்பிள் 2.17 ஒரு மனிதர் சென்னை டு டெல்லி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வெனஸ்டே 22.30 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டோட்டலாக டெல்லியை ரீச் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் டைம் 32 ஹவர்ஸ். அப்படின்னா டெல்லியை ரீச் ஆகக்கூடிய டைம் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் டைம் ஈக்குவல் டு 22.30 ஹவர்ஸ். டோட்டல் ட்ராவலிங் டைம் ஈக்குவல் டு 32 ஹவர்ஸ். ரீச்சிங் டைம் ஈக்குவல் டு டெல்லியை ரீச் ஆகக்கூடிய டைம். ரீச்சிங் டைம் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டோட்டல் ட்ராவலிங் டைம் 32 ஹவர்ஸ். இங்கே ரீச்சிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டோட்டல் ட்ராவலிங் டைம் இதை 24 டிவைட் பண்ண. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். ஸோ 22.30 ப்ளஸ் 32 mod 24. மாடுலோ டெஃபினிஷன் படி 22.30 ப்ளஸ் 32 mod 24 எப்படி எழுதலான்னா 54.30 mod 24. ஸோ இங்கே 54.30 24 டிவைட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் 48 ரிமைனிங் 6.30. ஸோ ரிமைண்டர் இஸ் 6.30 mod 24. ஸோ அவர் டெல்லியை ரீச் ஆகக்கூடிய டைம் 6.30 ஹவர்ஸ். பாருங்கள், வெனஸ்டே 22.30 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வெனஸ்டே ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் 130 ஹவர்ஸ். டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டோட்டல் ட்ராவலிங் டைம் 32 ஹவர்ஸ். ஸோ தேர்ஸ்டே அவர் 24 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. ரிமைனிங் ஹவர்ஸ் ஃப்ரைடே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரைடே ட்ராவல் பண்ணக்கூடிய ஹவர்ஸ் டோட்டல் ட்ராவலிங் டைம் 32 மைனஸ் வெனஸ்டே தேர்ஸ்டே ட்ராவல் பண்ண டைம் 25.30 ஈக்குவல் டு 6.30 ஹவர்ஸ். ஸோ ஃப்ரைடே ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் 6.30 ஹவர்ஸ். இப்போ ஃப்ரைடே மார்னிங் 6:30 டெல்லியை ரீச் ஆகிறார்.